இந்த விடுதலை பார்ட்டும் நீங்க உங்களோட வடிவத்துல பார்த்தது உங்களை என்ன தாக்கத்தை உண்டாக்குது? இல்ல அதுல படத்துல வந்து ரொம்ப மையமான காட்சிகளோ இல்லைன்னா மையமான ஒரு விஷயங்கள் எதை நீங்க சொல்றீங்க? விடுதலை பாகம் 1 இருக்கட்டும், பாகம் 2 இருக்கட்டும். ஏன்னா பாகம் 1 கூட அரசியலை மேலோட்டமா தொட்டு பேசினாங்க. ஒரு சூரிங்கிற குமரேசன்கிற அந்த காவலர் தான் அந்த படத்தினுடைய மைய கதாபாத்திரமா இருந்தாரு. அவருடைய தூய்மையான உள்ளம், அறம் சார்ந்த வாழ்வு, வள்ளலார் ஈடுபாடு, ஒரு நேர்மையும் உண்மையுமான மனிதன், சக மனிதர்களை அளவு கடந்து அன்பு காட்டுகிற நேசிக்கிற மனிதன். அப்படி ஒரு மனிதன் ஒரு போலீஸ் முகாமுக்குள் போறான். மக்களுக்காக வாழ்கிறவர்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த போலீஸுங்கிற இந்த இடத்திலிருந்து அவன் அவர்களை சந்திக்கிறான். அவர்களுடைய அறிமுகம் கிடைக்குது. அப்படிங்கிற அளவுலதான் பாகம் 1 நமக்கு முடிஞ்சது. பாகம் 2 வந்து அந்த மக்கள் படை, அந்த மக்கள் படையினுடைய தலைவராக அல்லது அடையாளமாக இருக்கிற வாத்தியார், அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி இந்த அரசியலுக்குள் வந்தார், அது அவர் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன, இதையெல்லாம் விரிவாக பேசுகிற படமா பாகம் 2 இருக்கு. பாகம் 2 பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு அரசியலை பேசுகிற படம் இதுவரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா நமக்கு நினைவு தெரிந்து ஒரு படம்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாதி ஒழிப்பு, வர்க்க ஒடுக்குமுறை, ஆணாதிக்க ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த மாதிரி கருத்தியல்கள் எல்லாம் பேசி நிறைய திரைப்படங்கள் அந்த காலத்தில் இருந்தே தொடர்ச்சியா வந்திருக்கு. திராவிட இயக்க சினிமாக்கள் இருக்கு, இடதுசாரி சிந்தனையுள்ள சினிமாக்கள் நிறைய வந்திருக்கு. அந்த பொது மொழி பேசுகிற மக்கள் கூட்டம் யார் அப்படின்றத இந்த விடுதலை பாகம் 2 நமக்கு அடையாளம் காட்டுது. இந்த நிலம் என்பது தமிழ்நாடு, தாயகம் என்பது தமிழ் தேசம், நம்முடைய தமிழ்நாடுங்கிற இந்த தாயகம் போது அந்த முதல் காட்சி, முதல் உரையாடலே, அந்த காவல் அதிகாரியிடம் அவர் நிகழ்த்துகிற உரையாடலே நம்முடைய மரபு, நம்முடைய இனம், நம்முடைய வரலாறு, இதை கொண்டு நாம் என்கிற உணர்வை பெறணும். அது பெறாமல் சாதியை ஒழிக்க முடியாது. நீங்க தான் பிரிவினைவாதிகள், எங்கள் மக்களை சாதியாவும் மதமாவும் பிரிக்கிறீங்க, நாங்கள் இனமாகவும் மொழியாகவும் மக்களை ஒன்றுபடுத்த பார்க்கிறோம், ஆனா நீங்க எங்களை பிரிவினைவாதின்னு சொல்றீங்கன்னா அந்த படம் தொடங்குறது முக்கியமான காட்சி அதுதான். அப்படிதான் தொடங்கும். அது வந்து அந்த படம் தொடக்கமே அந்த அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. பார்த்த வரைக்குமே அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மட்டுமே. ஆனா இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல அப்படின்னு வலியுறுத்துறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தோழர் தமிழரசன் அந்த அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அது இல்ல அப்படின்றாங்க. அது போல ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களோட பார்வையில இருந்து நீங்க பாக்க இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு இல்ல. புலவர் கலியபெருமாள் வாழ்க்கை வரலாறு கூட முழுமையாக இல்ல, தமிழரசன் வாழ்க்கை வரலாறு எதுவும் இல்லை. ஆனா இயக்குனர் வெற்றிமாறன் இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுன்னு எந்த இடத்திலும் சொல்லலாம். நான் புலவர் கலியபெருமாள் வரலாற்றை தான் படமா எடுக்கிறேன்னு சொல்லலாம். தமிழரசன் வாழ்க்கையை நான் தழுவி எடுக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். நாம புரிந்து கொள்வதுதான் அது. அவர் வாத்தியாராக வருகிறவர் புலவர் கலியபெருமாளுடைய தழுவல், அந்த டிஏவா வருகிறவர் தமிழரசனுடைய தழுவல் அப்படின்னு நம்ம ஒரு தழுவல்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு, இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றை பேசல, அவர் பேசுவதாக இயக்குனரும் அறிவிச்சுக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் பிரேமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எதுவுமே உண்மை சம்பவம் இல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை மட்டுமே அப்படின்னு சொல்லி மட்டுமே அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான். அப்படி ஒரு திரைப்படத்தை தொடங்கும் போது அதை சொல்லிட்ட பிறகு நாம வந்து எல்லாவற்றையும் நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாம் அந்த படம் அதை தாண்டி அது பேசுகிற அரசியல் என்ன, அந்த அரசியலோடு உங்களுக்கு இருக்கிற முரண் என்ன, அந்த அரசியலோடு உங்களுக்கு இருக்கிற ஆதரவு என்ன, அந்த அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா மறுக்கிறீர்களா, ஏற்று அதன்படி நடக்க விரும்புகிறீர்களா, இல்லை எதிர்த்து இந்த அரசியல் தவறுன்னு முறியடிக்க விரும்புறீங்களா, இந்த ஏதோ ஒரு முடிவுகளுக்கு தான் நீங்க போய்க்கணும். இப்ப சிபிஐ இருந்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க, அதுல இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பிரிஞ்சாங்க. அப்புறம் நக்சல்வாரி இயக்கம் வந்தது. நக்சல்வாரி இயக்கம் வந்து ஒரு இந்திய புரட்சி. இந்திய அளவில் வர்க்க வேற்றுமையை, வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து ஒரு சோசியலிச சமூகத்தை, புதுமை சமூகத்தை படைப்பதற்கு ஆயுத போராட்டம் தான் தீர்வு, அழித்தொழிப்பு தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு தீர்வை முன்வைத்து நக்சல்வாரி இயக்கம் ஒரு பேரெழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற போது அதுல இருந்து ஒரு ஊடுடைப்பாக நக்சல்வாரி இயக்கத்தினுடைய அழித்தொழிப்பு அரசியல் இருக்கு பாருங்க, அழித்தொழிப்பு நடவடிக்கை, ஆயுத போராட்டம் என்கிற
அதை எடுத்துக்கொண்டு இந்திய புரட்சி சாத்தியம் இல்ல, தமிழக புரட்சி தான் சாத்தியம், தேசிய விடுதலை தான் சாத்தியம். இப்ப சீன புரட்சியை தழுவிதான் அவங்க நக்சல்வாரி இயக்கம், சீனாவின் தலைவர் நமது தலைவர், சீனாவின் பாதை நமது பாதை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அழித்தொழிப்புல ஒவ்வொன்றும் நடவடிக்கைகள்ல ஈடுபடும் போதும் தோழர் தியாகம்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். மாவோ வாழ்க, புரட்சி வெல்க அப்படின்னு அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லிப்பாங்க. ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கையில ஈடுபட்ட பிறகு அங்க துண்டறிக்கைகளை வீசி மாவோ வாழ்க, புரட்சி வெல்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்ப அந்த வழிமுறையை எடுத்துக்கிறாங்க. ஆனா சீனத்தின் பாதை தான் நமது பாதையா? ஏன்னா சீனா ஒரே மொழி பேசுகிற மக்கள், இந்தியாவில் ஒரே மொழி பேசுகிற மக்கள் இல்லை. அங்க சீனம் பேசுகிற மக்கள் சீனர்கள், ஒரே இனம் ஒரே தேசம் அப்படி இருக்கு. இங்க பல்வேறு மொழிகள் பேசுறாங்க, ஒவ்வொரு மொழியும் ஒரு இனமாக இருக்கு, ஒரு தேசமாக இருக்கு. ஏன்னா ஒரு மொழி இருக்குன்னா ஒரு தேசம் இருக்குன்னு அர்த்தம், ஒரு மொழி இருக்குன்னா இனம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க தமிழ் உங்களுடைய தாய் மொழி, உங்களுடைய சமூக மொழி தமிழ் அப்படின்னா நீங்க தமிழர். என்னுடைய மொழி நான் மலையாளம் பேசுகிறேன்னா நான் மலையாளி. அப்போ அப்போ ஒரு மொழி உங்களுக்கு ஒரு இன அடையாளத்தை கொடுக்குறது. நீங்க என்ன மொழி பேசுறீங்களோ அந்த இனம். அப்ப அந்த இனத்துக்கு ஒரு தேசம் இருக்குமா இருக்காதா, ஒரு தாயகம் இருக்குமா இருக்காதா? அப்போ ஒரு இனம், ஒரு மொழி, இனம், தேசம்னு இந்தியாவில் பல்வேறு இன மொழி தேசங்கள் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. இன்றைக்கு 21 தேசங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்புன்னு தான் இந்தியாவை சொல்லணும், ஒரு துணை கண்டம்னு தான் இந்தியாவை சொல்லணும். அப்ப சீனாவின் பாதை இங்க அதே பாதையை நாம் மேற்கொள்ள முடியாது. இந்த முரண்பாட்டை கொண்டு ஆயுத போராட்டத்தை எடுத்துட்டாங்க, அழித்தொழிப்பு நடவடிக்கைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு இந்திய புரட்சி சாத்தியமில்லை, அது சமூக அறிவியல் படி இந்தியா என்ற ஒரு தேசமே இல்லை, தமிழ்நாடு புரட்சி தான் தமிழ் தேசிய இன புரட்சி தான் சாத்தியம், அதுதான் சமூக அறிவியல் படி சரி என்கிற முடிவுக்கு வந்த தோழர்கள் இந்த தமிழ்நாடு விடுதலை இயக்கமாக உருவானாங்க. இந்த திரைப்படத்தில் தமிழர் மக்கள் படை, ஆனா அவருடைய கட்சி பேர் என்ன? தமிழக சோசியலிச கட்சி. அவரு வாத்தியார் பேசுவார், முன்னாடி பதாகை இருக்கும், அவர் அறிவிக்கும் போதே சொல்லுவார் இனிமேல் நாம் தமிழக. ஏன்னா வர்க்க புரட்சியிலிருந்து அவர் மாறுபடுவார். தோழர் கே கூட அவர் அரசியல் பயில்றாருல, கிஷோரா வராருல, சேவப்பு போட்டு இவருக்கு மார்க்சியம் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா இவரு வாத்தியார் இந்த கருப்பன் இருக்காருல்ல, படத்தினுடைய தொடக்க காட்சியில அந்த கருப்பன் கருப்பன் ஒரு பண்ணையாரை கொலை செய்வது. ஏன்னா அவனுடைய காதலி அவன் மணமுடிக்க போறான். இவன் மணமுடிப்பதற்கு முன்னால அந்த பண்ணையார் அந்த பெண்ணை இது அனுபவிச்சுட்டுதான் நீ அனுபவிக்க. ஏன்னா உன் வீட்டு பெண்ணும் எனக்கு உரிமையானவள் அப்படின்ற, உனக்கு மனைவியா வரவ முதல்ல எனக்கு தான் உரிமை, அப்புறம் தான் உனக்குன்ற வழக்கம் அன்று இருந்தது. அதுக்கு எதிராக அந்த கருப்பன் அந்த பெண்ணை மீட்டு வருவதற்கு அவனை கொலை செய்வதற்கு கூட கொலை செய்யறான். கொலை செய்துட்டு அந்த பெண்ணை மீட்டுட்டு வரும்போது அந்த பெண்ணையும் அவனையும் இருவரையும் அவங்க கொடூரமா கொலை செய்யறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாத்தியாருக்கு இதை தடுக்க முடியல. அவர் நேர்மையா அதை தடுக்கிறதுக்கு பாக்குறாரு, ஆனா முடியல. அதற்கு பிறகு அவர் கொலை செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலான்ற போதும் அதுவும் முடியல. ஏன்னா காவல்துறை போலீஸ் முழுக்க அவங்களோட இருக்கு. அப்போ அந்த நேரத்துலதான் தோழர் கே இவரை அரவணைக்கிறார், ஆதரிக்கிறார், அவருக்கு மார்க்சிய அரசியலை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தான் வர்க்க புரட்சியை, வர்க்க பேதமற்ற ஒரு சமூகத்தை படைக்கணும் அப்படிங்கிற அரசியலை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவரிடம் அதை கற்றுக்கொண்டு வருகிறவர் மெல்ல மெல்ல இந்த வர்க்க புரட்சி இந்திய அளவில் என்கிற அந்த புரிதலிலிருந்து மாறி நாம் தமிழக அளவில் தான் ஒரு புரட்சியை நடத்த முடியும், அது உடனடியாக வர்க்க புரட்சியாக இருக்க முடியாது. ஒரு தேசம் அடிமைப்பட்டிருக்கும் போது அந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடுவதுதான் ஒரு கம்யூனிஸ்டுடைய முதல் கடமை. அதை செய்ய தவறினால் அவன் ஜனநாயகவாதியே இல்லை. அப்போ அதை செய்ய வேண்டும் என்றால் சாதிய ஒடுக்குமுறை இருக்கிற போது தமிழர்களை நாம் ஒன்றுபடுத்த முடியாது. அப்ப சாதி இருக்கிற வரை இந்த தேசத்தின் அடிமைத்தனத்தை நீங்கள் ஒழித்து ஒரு விடுதலை பெற்ற தேசத்தை உருவாக்க முடியாது. சாதி இருக்கிற வரை முடியாது. ஒரு அடிமைப்பட்டிருக்கிற தேசம் இருக்கிற வரை நீங்க சாதியையும் ஒழிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டுக்குமான உறவை புரிந்து கொண்டு அந்த வாத்தியார் இந்த அரசியலில் இருந்து தமிழக சோசியலிச கட்சி, தமிழர் மக்கள் படை அப்படின்னு மாறி அந்த பயணம் தான் நம்ம இந்த படத்துல பார்க்கிற பயணம். அதுலயும் ஆயுத போராட்டம் சரியா தவறான்னு அடுத்ததுக்கு அவங்க போறாங்க. அதுலயே கூட ஆயுத போராட்டத்தை கையெடுக்கும் போது கூட சில தவறுகள் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா அந்த வெடிகுண்டு எல்லாம் தயாரிக்கும் போது திருமணம் ஆக போகுதுன்னு சொல்லும் போது அந்த வெடிகுண்டு தயாரிச்சிருக்கும் போது அங்க நிறைய இறப்புலாம் இருக்கு. லாஸ்ட் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது அங்கேயே வேண்டாம், இது கொஞ்சம் சரியா இருக்காது போல அப்படின்ற மாதிரி சில காட்சிகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆயுத போராட்டம் பண்ணா இங்க எதுவுமே மாறாதுங்களா, இல்ல சரியா கையாள பண்ணலீங்களா? இல்ல, அந்த படம் அதை ரொம்ப அழுத்தமா சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த படத்துல
இந்த அந்த காவலர்கள் வந்து இவரை அந்த கேம்புக்கு கொண்டு போவாங்க. யார வாதியாரை கொண்டு போவாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாம அவர் இன்னொரு இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லும் போது அந்த கொண்டு போகிற போது அந்த போலீஸ்ல ஒருத்தர் கேட்பாரு, பாலான்னு நினைக்கிறேன், அந்த போலீஸ் கேட்பாரு, இப்ப நீங்க பண்ற இந்த ஆயுத வழி சரியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்படி கேட்கும் போது ஆயுத வழி ஆயுத போராட்டம் என்பது சரி அல்ல அப்படின்னு அவர் சொல்ல தொடங்குவார் பாருங்க. வாதியார் சொல்ல தொடங்குவதற்கு முன்னையே இந்த குண்டுவெடிப்பு காட்சி தான் வரும். ஏன்னா இதிலிருந்துதான் எங்களுக்கு அந்த ஆயுத போராட்டம் பிழையானது, அந்த வழி சரி அல்ல என்கிற புரிதல் எங்களுக்கு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லுகிற மாதிரிதான் அவர் தொடங்குவார். ஏன்னா அதுக்கு பதில் சொல்லுகிற போதே அவர் கேட்பான், அந்த காவலர் கேட்பாரு, ஆயுத போராட்டம் பண்றீங்களே, இப்படி மக்களை கொள்றீங்களே சரியா, இவ்வளவு உயிர்கள் போகுதுன்ற மாதிரி கேட்கும் போது அதற்கு அவர் பதில் சொல்லுகிற போதே அந்த குண்டு வெடிப்பு காட்சி வரும். அந்த குண்டு வெடிப்பில் அந்த துடித்துக் கொண்டிருக்கிற அந்த தோழர் அவர் வாத்தியார்ட்ட இந்த வழி வேண்டாம், ஆமா இந்த வழி வேண்டாம், நாம் மக்களிடம் போவோம், இப்படி நாம் உயிர்களை இழக்கக்கூடாது என்று சொல்லிட்டு சாங்க. இப்ப தோழர் தியாகு எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்க. அவங்க 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 ஐயா எல்லாம் சொல்றது என்னன்னா, அவர் வந்து வெடிகுண்டினால் புரட்சி வராதுன்னே சொன்னாரு, நாம் மக்களை திரட்டணும், மக்களிடம் போகணும், வெடிகுண்டினால் புரட்சி வராதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா இது அந்த பொருளில் அந்த அவர் துடித்துக் கொண்டிருக்கிற வாத்தியார்ட்ட சொல்லிடுற இந்த பாதை சரி அல்ல. எப்பவுமே வந்து ஆயுத போராட்டம்ங்கிறது வந்து ஒரு சரியான தீர்வே அல்ல அல்ல. அது வந்து எப்ப இப்ப தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, அது ஒரு வரலாற்று தேவை, அது நம்ம இல்ல. ஆனா இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஆயுத போராட்டம்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, மக்கள் ஆயுதம் எடுக்கிறவர்களா இருக்கு. நீங்க வந்து ஒரு சாகசக்காரன் மாதிரி, ஒரு சினிமா ஹீரோ மாதிரி மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சு நீங்க போய் கொலைகளா பண்ணி நீங்க சாகசங்களை பண்ணிட்டு இருந்தா மக்கள் கைதை தீட்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. மக்கள் இந்த அரசியலுக்குள் வரவே மாட்டாங்க. இந்த அரசியல் நேரடியா அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. அவங்க வந்து ஒரு ஒரு பண்ணைக்காரனிடம் அடிமையா இருப்பாங்க, அவங்களுடைய சுயமரியாதை இழந்து இருப்பாங்க, தங்களுடைய உயிர் உடைமை உடல் எல்லாமே அவனுக்குதான் அடிமை என்று இருப்பாங்க. ஆனா அதுக்கு எதிராக கிளர்ந்து எடுத்து போராட மாட்டாங்க. ஆனா நம்மளை மாதிரி ஒரு தோழர், நம்ம பார்த்த இந்த படத்துல வர மாதிரி வரலாற்றுல பார்த்த மாதிரி ஒருவர் என்ன பண்ணுவாரு, இப்படி நடத்துறானே நம்ம மக்களை, இவ்வளவு அடிமைகளா நடத்துறானே, இவ்வளவு இழிவுபடுத்துறானே, உரிமை பெற்ற வாழ்வை கொடுக்கணும், சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒருவர் என்ன பண்றாரு, அவனை போய் கொலை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மக்கள் இந்த பண்ணை அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு எந்த பங்களிப்பும் செய்யாமல் அப்படியே ஒதுங்கி இருப்பாங்க. நீங்க மட்டும் கொலை செய்துட்டு இருப்பீங்க, இன்னொரு கொலைன்னு போயிட்டு இருப்பீங்க. இதற்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாமல் அந்த அரசியல் போயிட்டே இருக்கும். அப்ப மக்களை அரசியல் படுத்தாமல் நீங்கள் ஆயுதம் எடுப்பது என்பது சாத்தியம் இல்லை. அது அந்த தத்துவம் இல்லாத தலைமைன்னு சொல்றாங்க பாருங்க, அதனுடைய பொருள் இதுதான். தத்துவம் என்பது எதுக்குன்னா அந்த தத்துவம் மக்கள் தத்துவமாக மாறுறதுக்குதான். தத்துவம்ன்றது எதுக்கு, எனக்காக இல்ல. இப்ப நான் ஒரு தத்துவத்தை வாங்கன்னு கத்துக்கிறேன், வகுப்புகளுக்கு எல்லாம் போய் கத்துக்கிறேன், புத்தகங்கள் எல்லாம் படிச்சு வாசிச்சு கத்துக்கிறேன். எதுக்கு கத்துக்கிறேன், மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கத்துக்கிறேன். மக்களிடம் நான் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதையும் கத்துக்கிறேன். மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போதே மக்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்றேன். இதை நான் செய்கிற போதுதான் மக்களை நான் அரசியல்படுத்த முடியும், மக்களை நான் அணிதிரட்ட முடியும். இந்த அணிதிரட்சியை செய்யாமலேயே நான் ஆயுதம் தூக்கிக் கொள்ளலாம், தோல்வியில் தான் முடியும். அப்போ தத்துவம் மக்கள் தத்துவமாக மாறணும். இப்ப மார்க்சியத்துல சொல்லுவாங்க, ஒரு கருத்து வெகு மக்களை பற்றி கொள்ளணும், இல்லைன்னா அது ஒரு சக்தியாக ஒரு பெரிய ஆற்றலாக மாறாது. அந்த கருத்து அப்படியே நமக்கு மட்டும் இருக்கும். அப்ப இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, வெற்றிமாறனிடம் பிடித்தது என்னன்னா, திரும்ப 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 வாதியார் வாயிலிருந்து என்ன வரும்னா, தத்துவம் 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 தத்துவம். இது நீங்க ஒரு 10 தடவையாவது அந்த படத்துல ஒரு உச்சரிச்சிருவார். தத்துவம் தான் முக்கியம், தத்துவம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, தத்துவத்தை நாம் மக்களிடம் கொண்டு போகணும், தத்துவம் இல்லாத தலைமை அரசியல்களை தான் உருவாக்கணும் அப்படின்னு அந்த தத்துவத்தை வலியுறுத்தி, தத்துவம் உங்களிடமிருந்து ஒரு தலைவரை உருவாக்கும் அதையும் சொல்லுவார். தலைவர்கள் மாறி போகலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்பாரு, இவரை பாதுகாக்கிறது, ஏன்னா நான் போய் சரணடையணும்னு இவர் பேசும்போது, நம்ம இவ்வளவு உயிர்களை இழக்கக்கூடாது, நம்ம மக்களிடம் போகணும், மக்களிடம் பணி செய்வது மட்டும்தான் இனிமேல் நம்ம வேலைன்னு சொல்லும் போது இன்னொரு தோழர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இல்ல தோழர் நீ சொல்றதை கேட்க முடியாது, உங்களை நாங்க இழக்க முடியாது, எங்களுக்கு நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யார் வழிகாட்டு, எங்களுக்கு யார் தலைவர் இருக்கான்னு சொல்லுவாங்க. தோழர் தத்துவம் தான் தோழர் எல்லாத்துக்கும் முக்கியம், தத்துவம் ஒரு தலைவரை உருவாக்கும், உங்களிலிருந்தே உருவாக்கும் அப்படின்னு பதில் சொல்லுவார். இதை அந்த படம் முழுவதும் வலியுறுத்து. அப்போ என்ன நல்லா பாருங்க, சாதி ஒழிப்பு, தேசிய விடுதலை, மக்கள் இயக்கம்,
மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், மக்கள் திறன் இயக்கம், அதற்கு எல்லாவற்றுக்கும் தலைமையாக ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம். இதை எல்லாத்தையும் இணைத்து நாம் இந்த படத்தை புரிந்து கொள்ளும்.